நீல நிறத் தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். பூமி சுழற்சி தொடர். பூமியைப் பற்றி கண்டுபிடிப்பும் அதற்கான விளக்கமும் ஏறத்தாழ நிறைய விஞ்ஞானபூர்வமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். தியானத்தில் யாம் எதைக் கண்டோம்? பூமியைப் பற்றி என்னுடைய தியானத்திலிருந்து நான் பெற்ற என் சொந்த அனுபவத்தை பதிவு செய்கிறேன். பூமி, அந்தச் சுழற்சி, மலை மேலிருந்து அந்த பள்ளத்தாக்கிற்கு கீழே நாம் இறங்கி வந்தால் எப்படி இருக்கும்? அதுபோலதான் பூமியுடைய சுழற்சி இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கில் கீழிருந்து வந்து, அந்த பள்ளத்தாக்கிலிருந்து மீண்டும் மற்றொரு மலையை நோக்கி ஏறுவது போல் இந்த சுழற்சி இருக்கும். மீண்டும் எங்கிருந்து புறப்பட்டதோ அதேபோல மலையுடைய மேற்பகுதிக்குச் சென்றவுடன் அங்கு சமன்படுகிறது சுழற்சி. பூமியுடைய சுழற்சி இரவு 10 மணி, பகல் 10 மணி நேரமாக சுழற்சி இருக்கிறது. அந்த 10 மணி நேரம் முடியும் தருணத்தில் சமன்படுகிறது. அப்பொழுது பூமி ஒரே இடத்திலிருந்து தன்னுடைய இயக்கத்தைச் செயல்படுத்துகிறது. என்னுடைய ஞாபகத்தின்படி ஊர்ஜிதமாக ஒரே இடத்திலிருந்து சில மணி நேரம் செயல்படும் என்பதை வேறு எங்கும் பதிவு இருக்கிறதா என்பது எனக்குத் தெரியவில்லை. உங்கள் ஆராய்ச்சியைப் பின் நாட்களில் அவிழ்த்துவிட்டு அதில் ஏதாவது கண்டுபிடிப்பு நிகழ்த்தினாலும் எமக்கு மகிழ்ச்சிதான். 10 மணி நேர சுழற்சிக்குப் பிறகு ஒரே இடத்தில் சுழற்சியாக இல்லாமல் இருந்த இடத்திலேயே சுழற்சிக்குரிய செயலை ஏற்படுத்துகிறது. சுழற்சி நடக்கும்போது எது எதுவெல்லாம் ஒரு இயக்கமாக இருக்குமோ, இருந்ததோ அதேபோல ஒரே இடத்திலிருக்கும் போதும் நடைபெறுகிறது. அதற்கு பிறகு மீண்டும் அந்த சுழற்சி தொடங்குகிறது. பூமியைச் சுற்றி எது எதுவெல்லாம் செயல்படுகிறதோ அதுவெல்லாம் ஈர்க்கப்படுகிறது. அந்த ஈர்க்கப்படுவதுதான் பூமிக்குள் இருக்கின்ற அனைத்து செயலுக்கும் தேவையான அந்த ஈர்ப்பு சக்தி கிடைக்கிறது. அதை வைத்தே இங்கு அனைத்தும் ஒரு இயக்கமாக நிகழ்கிறது. இதனுடைய கண்டுபிடிப்பு எப்படி இருக்கிறது என்றால், மனிதனாக பிறக்கப்பட்டவன் இந்த பூமியுடைய சுழற்சியை அறிந்து கொள்ளாமல் பிறப்பு இறப்பு என்ற அந்தச் சூழலுக்குள்ளே சிக்கிக் கொள்கிறான். இந்த பூமி பல யுகங்களாக தன்னெழுச்சியாக அதனுடைய ஈர்ப்பு சக்தியால் பாதை மாறாமல் அந்த ஈர்ப்பினாலேயே தன்னையே தானே சுற்றிக் கொள்வது போல் அது சுற்றத் தொடங்குகிறது. கால மாற்றம் வரும்போது அந்த ஈர்ப்பு சக்தியால் அதை அதுவே புதுப்பித்துக் கொள்கிறது. அது இயல்பாக நாம் சுவாசிக்கின்ற காற்று வடிவத்தில் இல்லாமல் உயிர் சக்தி கொண்ட ஒரு அலைவரிசையாகச் செயல்படுகிறது. அந்த உயிர் சக்தி கொண்ட அலைவரிசையை உருவமாக கற்பனை செய்து விடாதீர்கள். இந்த பூமியின் ஈர்ப்புத் தன்மை எதையும் ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. ஒரு மனிதனுக்குப் பிறப்பு, வளர்ப்பு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் இந்த பூமியுடைய சுழற்சி இருக்கிறது. மனிதன் பிறந்து, வளர்ந்து, வாழ்ந்து, இறக்கிறான். பூமியும் அப்படிதான், ஆனால் இறக்கப்படவில்லை. இது எப்படி நிகழ்கிறது என்பதை யோகம் என்ற விஞ்ஞானத்தால், தியானத்தால் சித்தர்கள், பல பண்டைய முனிவர்கள், பல குருமார்கள் இதைக் கண்டறிந்தார்கள். அவர்கள் கண்டறிந்ததில் பூமி சுழற்சி இரா 10 மணி நேரமும் பகல் 10 மணி நேரமும் சுழற்சிக்குப் பிறகு ஓரிடத்தில் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது, நிலைநிறுத்தி. இதை தியான பாரம்பரியத்தில் நிலைநிறுத்துதல், ஒரு பொருளை பிரதிஷ்டை செய்வது, சமாதி நிலை என்று அழைப்பார்கள். சமாதி என்றால் தியானம் போல் செய்கின்ற வெகு சிலருக்கு மரணம் இருப்பது போல் தோன்றும். அது தியானத்திற்குள் சமாதி என்பது மரணம்தான். அதில் தெளிவான, தெளியக்கூடிய, யாரும் அறிய முடியாத, அறிந்தே பார்க்க முடியாத அது ஒரு பேர் மரணம். எந்த இயக்கமும் இல்லாமல் ஒரே இடத்தில் உயிர் சக்தியை நிலைநிறுத்தி சஞ்சரிக்கப்பட்டது. அப்போது அவர் மரணித்துவிட்டது போல் தோன்றும். இந்த ஜடமாக இருப்பது தன்னுடைய ஈர்ப்பு சக்தியால் மீண்டும் அதற்கு உயிர் அதுவே கொடுத்துக் கொள்கிறது. அந்த ஜடம் ஜடமற்றதாக மாறுவது, ஒரு இயக்கமாக மீண்டும் பணி செய்வது. அப்பொழுது ஒரு ஞானியாகப்பட்டவன், இந்த ஜடமாக இருந்தவன், அந்த ஜடமற்ற நிலைக்கு மாறும்போது இங்கு இந்த பிரபஞ்சத்தில் செயல்படுகின்ற அந்த இயக்கத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறான். அதே வேளையில் ஒரு பூமியின் சுழற்சி போல் செயல்படுகிறான். பூமியில் ஒரே நேரத்தில் இரவும் பகலும் இருப்பது உண்டு சுழற்சியில். அதே அனுபவத்திற்குள் ஜடமாக இருந்தவன் ஜடமற்றுப் போனதற்குப் பிறகு அந்த அனுபவத்தை பார்க்கிறான். அந்த தியானத்தில் அவன் கண்டறிந்தது, பூமி சுழற்சி என்பது
தன்னைச் சுற்றியிருக்கும் அனைத்து செயல்களையும் ஈர்க்கக்கூடியதும், தன்னையேதான் சுற்றிக் கொள்ளக்கூடியதும், மரணமே இல்லாத ஒரு பெருவாழ்வு கொண்டதாக, வாழக்கூடியதாக செயல்படுகிறது. இந்த செயல் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் அவனுக்கு மரணம் கிடைக்காது. அந்த வடிவத்தைக் கண்டறிந்துதான் தியான முறையை இந்த உலகத்திற்கு போதித்தார்கள். இதில் தான் கண்டறிந்த அந்த குரு எத்தனையோ மாணவர்களுக்கு அந்தக் கலையை, அந்த உபதேசத்தை அவர் என்ன மாற்றத்தில் இருக்கிறாரோ அதே மாற்றத்தில் தன்னுடைய சிஷ்யனையும் மாற்றுவதற்காக முயற்சித்து வெகு சில குரு வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள். தியானத்தில் சமாதி என்பது ஒரு மனிதனின் தலைப்பகுதியில் நிலைநிறுத்தப்படுகிறது. எது நிலைநிறுத்தப்படுகிறது என்றால், இந்த உள் சுவாசமும் வெளி சுவாசமும். சுவாசிப்பதை ஒருவன் நிறுத்திக் கொள்கிறான். அவன் சுவாசித்த காற்றையே உயிர் சக்தியாகப் பெருக்கிக் கொள்கிறான். அதை தலையின் உள்ளே நடுமையத்தில் ஜடமாக நிலைநிறுத்திவிடுகிறான். நிலைநிறுத்தியவன் அந்த உடலிலிருந்து நிலைநிறுத்தும் போக்கை முழுவதுமாக வேலை முடிந்ததும் மீண்டும் ஜடமற்ற பொருளாக மாறி வேலை செய்கிறான். அந்த வேலையை முடித்தவுடன் மீண்டும் உடலை விட்டு வெளியேறி ஜடமாக மாறுகிறான். அப்போது அந்த உடல் ஒரு ஈர்ப்பு சக்தியில், அங்கு உயிர் இல்லை, ஆனால் உயிர் இருந்ததற்கான, ஒரு பெரும் அலைவரிசை இருந்ததற்கான வடிவத்தால் ஒரு கசிவு, அந்த அலைவரிசையின் கசிவு அந்த உடலுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த உடலை இந்திய பாரம்பரியத்தில் வில்வம், துளசி, பசுஞ்சாணம் கொண்ட விபூதி போன்ற திரவியங்களைப் போட்டு, அதற்கு மேலே தலைப்பகுதியில் ஒரு சிவலிங்கமோ ஏதோ ஒரு சிலையோ இது இல்லாமலோ வைத்து வழிபடுகிறார்கள். அங்கு செல்லும் மக்கள் பெரும் மாற்றத்தைச் சந்திக்கிறார்கள். அதற்கு நிதர்சனமான ஒரு உண்மை, ஒரு பாறையில் எப்படி ஒரு தண்ணீருடைய கசிவு இருக்குமோ அதுபோல் அந்த உயிரில்லாத உடலுக்கு, அந்த ஜடமான உடலுக்கு ஒரு கசிவு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த உடலில் உயிர் இருந்தபோது சில ஞானிகள் அதிதீவிரமாகச் செயல்பட்டிருப்பார்கள். அதிதீவிரம் என்பது தியானத்தில் அவர்கள் பெற்ற அனுபவம். அந்த அனுபவத்திற்கு ஏற்றதுபோல் அந்த ஜட் உடலுக்கு கசிவு இருக்கும். இதனால்தான் இன்றும் உலகம் முழுக்க தியானம் செய்து உயிரை விட்டிருந்தாலும் உயிர்ப்போடு அவர்கள் செயல்படுவதற்கு பெரும் காரணமாக இருக்கிறது. இது அடிப்படையிலேயே அவர்கள் வணங்கப்படுகிறார்கள். பூமி ஒரு மலைப்பகுதியிலிருந்து கீழே ஒரு பள்ளத்தாக்கிற்கு வருவது போல் சுழற்சி செயல்படுகிறது. பள்ளத்தாக்கிலிருந்து மலைக்குப் போவது போல் பூமி சுழற்சி இருக்கும். இந்த பூமியின் சுழற்சியின் வேகம் எப்படி இருக்குமென்றால், எந்த அசைவுமில்லாமல் ஒரு இயக்கம் நடக்கும். இதைத்தான் பெரிய முனிவர்கள் வாசி என்று சொன்னார்கள். அது ஒரு அலைவரிசை. பல ஆயிரம் உயிர் சக்திகள் ஒன்றோடொன்று ஈர்க்கப்பட்டு ஒரு மேகக்கூட்டம் நகர்வது போல் செயல்படும். இதைதான் பலநாள் தியானித்த ஒரு முனிவருடைய காற்று வாசி என்பது எல்லாம் உயிர் சக்தியாகவே செயல்படும். அதனாலேயே அவர் பேச்சு, அவருடைய அனைத்து செயலும் மனித வடிவிலிருந்தாலும் அது ஒரு உயிர் சக்தியாகவே செயல்படும். எளிதாக இருந்த இடத்திலிருந்து அவர் ஒரு பொருளை ஈர்த்துவிட முடியும். ஒரு பொருளைக் கண்டறிந்து அது உனக்கு கிடைக்குமென்பதும் உனக்கு கிடைக்காது என்பதையும் செய்துவிட முடியும். இதை சித்து என்று சொல்வார்கள். சித்து என்றால் உயிர் சக்தி என்று பொருள். இதை தியானத்தில் பெரும் வளர்ச்சி அடையாத உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் சிறு வளர்ச்சி அடைந்தவர்கள் அந்த பிளாக் மேஜிக், ஒரு பொருளை எப்படி ஈர்ப்பது என்பதை பொருள் மீது ஆசை கொண்ட, புகழ் மீது ஆசை கொண்ட சிலர் அதை அடைய முற்பட்டு அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுக்க நிறைய பரவியிருக்கிறார்கள். அவர்கள் போன்ற ஆட்களாலேயே நிறைய இடங்களில் தியானம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இவர்களிடம் தியானம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களும் போதிய வளர்ச்சியின்றி ஒரு குறைபாடுள்ள உடல் போல் நிறைய நாடுகளில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிளாக் மேஜிக் ஒரு கடைசி வரை சித்தையும் கற்றுக்கொள்ளாமல், சித்தராகவும் ஆகாமல், சித்திரவதையில் பல செல்வங்களை மட்டும் ஈட்டிவிட்டு தனக்குத்தானே ஒரு சிலையை வைத்துக்கொண்டு, தனக்கே ஒரு சமாதி என்று ஒரு இடத்தைத் தேர்வு செய்து கொண்டு, சந்தனப் பேழையையும் பன்னீரையும் தெளித்துக் கொண்டு இறந்து போகிறார். இறந்து போனவருக்கு இறக்கப் போகும் ஒரு பிணமே பூ போட்டு வணங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி செயல்படுவதை சில காலங்களில் துரதிருஷ்டமாக இந்த மாதிரி சில யுகங்கள் உலகம் இயங்கும் என்பது முனிவர்களின் சத்திய வாக்கு. அப்படித்தான் இந்த மோசமான காலம், இந்த பிளாக் மேஜிக் குருக்கள் இருக்கும்போது நான் உங்களிடம் உண்மையை எழுதிக் கொண்டிருக்கிறேன். தெளிவடைந்து கொள்ளுங்கள். இந்த பூமியுடைய சுழற்சி போலதான் ஒரு நாடு மேலேயும் ஒரு நாடு கீழேயும் செயல்படும். ஒரு நாட்டில் பகலும் ஒரு நாட்டில் இரவும் செயல்படும். இதே செயல்பாடுகளில் நிறங்களும், ஒரு மனிதன் கருப்பாக இருப்பது, ஒரு மனிதன் வெள்ளையாக இருப்பது, அந்த நாட்டிலிருக்கும் சீதோஷ் நிலை, அனைத்து பருவ மாற்றத்திற்கும் இந்த பூமியுடைய சுழற்சியே காரணம். இதை அறியாமல் என் நாடு வல்லரசு, உன் நாடு ஏழை, நீ கருப்பர் அப்படி என்று போர் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. புரிதல் ஏற்பட்டு உலகம் முழுக்க வாழும் அனைத்து மக்களும் தியானத்தை நோக்கி இந்த பூமி மாதிரி பணி செய்ய ஒவ்வொருவரும் ஆயத்தமாகுங்கள். உங்களுக்கு பிறப்பு இறப்பு என்றால் என்ன என்று உங்களுக்கே தெரிந்துவிடும்.
இது அனைத்திற்கும் காரணம் என்னுடைய தியானம்.